ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஏன் அழுதுட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜெசிகாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. பார்த்தீங்க நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன். அதனால வந்து இவ வந்து அவளுக்கு வந்து 2 வாரமாக கிஃப்ட் பண்ணி வச்சுருந்தா. அதை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக. மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெசிகாவும் அவங்க அம்மாவும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு வரும்போது கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. மணி 9 ஆனோடனே நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி லேட் ஆயிடுச்சு போல், கால் பண்ண மாட்டாங்க பாப்பா, நம்ம நாளைக்கு போய் கொடுத்துக்கலான்னா கேட்கவே இல்லைங்க. விழுந்து விழுந்து அழுதுகிட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஜான்சனுக்கு கால் பண்ணால் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் வரத்துக்கு 11:30 மணி ஆகும், நீங்கள் வேணால் போயிட்டு கேக் வாங்கிட்டு போயிட்டு வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. எங்கள் வீட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் கொஞ்சம் தூரம் தாங்க. அந்த மெயின் ரோட்டில் நல்லா மழை பெஞ்சிருக்கு, எங்கள் வீட்டுக்கிட்ட மழை பெய்யலைங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கேக்கு போய் உடனே கேக்கு கடை இருக்குமான்னு கடல்கிட்ட வேண்டிக்கிட்டே போனோம், அப்பா இருக்கணும்னு. பார்த்தா கேக்கு கடையும் இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஒன்று பார்த்தா, பாப்பா இதுதான் வேணும்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வாங்கிக்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். உண்மையிலே கேக்கு சூப்பராக இருந்தது. வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்பா வந்து ஒரு நேம் எழுதியிருக்கா. அதுதான் செம காமெடி. நான் அதை தான் எழுதுவேன்னு சொல்லிவிட்டு அவள் எழுதிட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இருந்த வீடியோலலாம் இந்த வீடு தான் இருந்திருக்கோம். இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் காலி பண்ணதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு. நாங்கள் வந்து வேறு வீட்டுக்கு போயிருந்தோம். உண்மையிலே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து செம்மையாக இருக்கும். கேக்கில் பேர் என்னன்றதை கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ. இதுதான் வந்து பர்த்டே பேபி. ஏய், உனக்கு எத்தனை பேர் தெரியுமா விஷ் பண்ணாங்க ஃபேஸ்புக்ல? ஆமா, எல்லாருக்கும் நன்றி சார். நன்றி. சரி, ஓகே ஜெசிகா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். கிட்ட ஒரு 300 பேருக்கு மேல விஷ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, கான்செப்ட்க்கு வாங்க. என்ன கான்செப்ட்? மட்டு சாணியா? மட்டு சாணி. ஏய், உனக்கு சர்ப்ரைஸ் அமைதியா. சரி, ஓகே. கண்ணு தெரியல உங்களுக்கு. ஹாய் गाइस. ஓகே ஜெசிகா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஹாய் गाइस. கேக் வந்து சாரா வா, அங்க போ. ஆளு உங்க கேக் ஸ்கூல்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜெசிகா கிட்ட கேக் வாங்கி வர போறேன்ட்டு சொல்லு. ஏய், தாத்தாவை கூப்பிடு. தாத்தாவை கூப்பிடு. ஹாய் சொல்றா. ஹாய் 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 சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இப்படி சொல்லணும். ஹாய் சொல்லு. பாய். இவங்க வந்து ஒரு பொம்மை. இவங்க வந்து கேமரா கிட்ட ஹாய் சொல்லுங்க. தள்ளி போங்க, தள்ளி போய் உட்காருங்க. கேக்ல ஒரு பேர் எழுதிட்டு வந்திருக்கா. என்னது? எரும மாட்டு சாணி. எரும மாட்டு சாணி. எரும மட்டு சாணி எழுதிரு. அது கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போல. மட்டு சனி. ஐயோ கடவுளே. ஸ்பெல்லிங்லாம் பாக்காதீங்க, கேக்குதான் டேஸ்ட் தான் முக்கியம். மட்டு சனி மாட்டு. எனக்கு பிடிச்ச கேக். அலங்க சாக்லேட். அது கடை பிடிக்கும். புடி. சரி, கேண்டில் வந்து நெருப்பு இல்லாம இருக்கு. அடக்கங்க போலிச்சிட்டு வருது. அதுக்கு ஃபேன் போடாமலே இருக்கு. ஹேப்பி பர்த்டே. வாட்டி ஃபுட்டில எடுத்து வச்சிருக்காங்க. ஜெசிகா, ஹேப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to you. அக்கா பேர் மட்டுசனி. அத்தை இங்க வாங்க. மம்மி இங்க வாங்க. இரு. மம்மி மட்டுசனி. மாட்டுசனி. எதனா வார்த்தை சொல்லி விட்டுங்க. நீ எதனா சொல்லி விட்டு. ஏய் ஜாஸ்மின், எதனா சொல்லிட்டு விட்டு. ஏய் என்ன சொல்றது? எங்க அது? ஜெனிதா எதனா சொல்லு. ஜெனிதா கிட்ட போ. ஏய் எதனா அவளுக்கு வார்த்தை சொல்லுனா ஐஸ்கிரீம் வாங்கிட்டான்ற. நல்ல வார்த்தை சொல்லுங்க நீ. நல்ல வார்த்தை. நல்லா வாழு ஜெசிகா. நல்லா வாழு. இரு அக்கா. ஜெனிதா ஏய் அவனுக்கு கொடு. ஏய் நாய்மா. ஓகே, கொஞ்சம் டச் அப் வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடு. ஏய் நல்லா
ஏய் ஜெசி குடு. ஜெஸ்டி காஸ்னா எஞ்சி வாக்கிட்டுக்கு தாத்தா குத்தியா அப்புறமா தான் ஓல்ட் ஏஜ் ஓல்ட் ஆச்சு போடா அப்படியே சாப்பிடுங்க பத்தியா அதுதான் வாங்காம குழந்தை ஊட்டுது. அதுக்குள்ள அறிவு யாருக்காவது இருக்கா? பூசக்கூடாது ஜெசி. gift கொடு ஜெசி, gift கொடு. இந்த gift ஏய் வாய் மூடு. இந்த gift கிட்டக்கிட்ட ஒரு 2 வாரமா மறைச்சி 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 எங்க வீட்லயே வச்சுக்கிட்டு நாங்க இருந்துகிட்டு இருக்கும்போதே மறைச்சிருக்கா. இங்க பாரு குழந்தை என்னென்னவோ செஞ்சு எவ்வளவு ஆசையா இத எடுத்துட்டு வர முடியல. நைட் ஒரு 8:30 மணிக்கு ஒரே அழுக. இங்க பாரு சாக்லேட்டு பொக்கே செஞ்சிருக்கா பாரு. சாக்லேட்டு பூமர் கச்சா மேங்கோ கடவுளே நிறைய இருக்கும். அந்த பேஸ்ட் காஃபிக்கோ இது வந்து சாக்லேட் ஸ்வீட் இப்ப சொல்றேன் பாருங்க ஸ்வீட் கொண்டாடு ஓகே இது ஆச்சி இது ஆச்சி அவங்க அக்காவுடைய gift. குடுங்கடி பொறுமையா ஜெசிகா அன்பு பார்த்து செலவு பண்ணு. எனக்கு டைம் வாங்கி கொடுத்து புரியல வந்து பார்த்து செலவு பண்ணணும். பாரு நேரத்தை பார்த்து செலவு பண்ணுமா சரியா? அக்காக்கு நன்றி சொல்ல மாட்டியா? காலையில இருந்து ஆசிரியர் வாங்க உள்ள 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 ஏய் தலை பாப்பா நான் எப்படி சொல்லணும் ஓகே எல்லாரும் பாய் சொல்றங்க. பாய் 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 பாய். எனக்கு தான் மொத்தம் மொத்தம் அவ இன்னைக்கு தான் பல்லே வளர்க்கனாலாம். நான் ஜெசிகா கால் பண்ணறேன் டெய்லி பண்ணுவேன். உங்க फ्रेंड्स கிளாஸ் தான் வெச்சி அனுப்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனாருடைய பொண்ணு, எங்கள் ஜான்சனுடைய 2வது பொண்ணு ஜெசிகா. உண்மையிலே ரொம்ப நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சவங்க உண்மையிலே லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு காயத்ரி ஜான்சன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.